2025 வருஷத்தோடைய முதல் மாசமான ஜனவரியில மட்டும் கிட்டத்தட்ட 26 படங்கள், தமிழ் படங்கள் வெளியாகி இருக்கு. அதுல மதகஜ ராஜா படம் மட்டும் 50 கோடி வசூல கடந்து இப்பவும் வெற்றி படமா ஓடிக்கிட்டு இருக்குங்க. குடும்பஸ்தன் படமும் வசூல் ரீதியா வெற்றி படமா அமைஞ்சிருக்குதுன்னு பாக்ஸ் ஆபீஸ்ல தகவல் இருக்கு. காதலிக்க நேரம் இல்லைங்கிற படம் சுமாரான வசூல பெற்று இருக்குன்னு சொல்றாங்க. 26 படங்கள்ல வெறும் 3 படங்கள் மட்டும் தான் குறிப்பிடத்தக்க அளவுல வசூல் செஞ்சிருக்குன்னு சொல்றது ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. ஜனவரி மாசத்தை போலவே பிப்ரவரி மாசத்துலயும் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பிட்டு பிப்ரவரி மாசம் 6ஆம் தேதி விடாமுயற்சி படம் வரதுனால அன்றைய தினம் எந்த படமுமே ரிலீஸ் ஆகலங்க. ஆனா அதுக்கு அடுத்த வாரமான பிப்ரவரி 14ஆம் தேதி மட்டும் 7 படங்கள் ரிலீஸ் ஆக இருக்குதுன்னு தகவல் கிடைச்சிருக்கு. 2K லவ் ஸ்டோரி, அது வாங்கினா இது இலவசம், பேபி அண்ட் பேபி, படவா, தினசரி, ஃபயர், காதல் என்பது பொது உடைமை ஆகிய படங்கள் அன்றைய பொழுதுக்கு வெளியாக இருக்குதுங்க. இதுல வேறு படங்கள் சேருமா இல்ல இந்த படங்கள்ல ஏதாவது சிலது விலகிடுமாங்கிறது அடுத்த வாரத்தில் தான் நமக்கு தெரிய வரும். இந்த தமிழ் படங்களோட கேப்டன் அமெரிக்கா, பிரேவ் நியூ வேர்ல்டுங்கிற ஹாலிவுட் படங்களும் தமிழ்ல டப்பிங் ஆகி வெளியாக இருக்குது. தமிழ் படங்களை காட்டிலும் இந்த படத்தை பார்க்கத்தான் இளம் ரசிகர்களும் குழந்தைகளும் ஆர்வம் காட்டுவாங்கன்னு நினைக்கிறாங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. வரப்போற தமிழ் படத்தை பாக்குறதுக்கு நீங்க ஆர்வம் காட்டுவீங்களா இல்ல ஹாலிவுட் அசத்துற கேப்டன் அமெரிக்கா அந்த மாதிரியான படங்களை பாக்குறதுக்கு ஆர்வம் காட்டுவீங்களாங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.